உணவகங்களில் மீண்டும் காக்கா பிரியாணி விற்பனை செய்யப்படுவதாக பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம். பெரும்பாலானோர்களின் ஃபேவரட் ஃபுட் லிஸ்டில் முதலிடத்தை பிடித்திருப்பது பிரியாணி. பிரியாணி என்று சொன்னாலே எச்சில் ஊறும் அளவிற்கு பிரியாணி வெறியர்கள் உள்ளனர். சாலை ஓர உணவகம் முதல் நட்சத்திர உணவகம் வரை அசைவ பிரியாணி சாப்பாட்டு பிரியர்களை சுண்டி இழுத்து வருகிறது. முன்பெல்லாம் விருந்து நிகழ்ச்சியின் போது மட்டுமே பரிமாறப்பட்டு வந்த பிரியாணி இப்போதெல்லாம் 24 மணி நேரமும் கிடைக்கும் அளவிற்கு ஃபேமஸ் ஆகியுள்ளது. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி என விதவிதமாக ரெடியாகும் பிரியாணி சாப்பாட்டு பிரியர்களின் ஆசையை நிறைவேற்றி வருகிறது. 3 வேளையும் பிரியாணி கிடைத்தால் மூக்கு முட்ட ஒரு புடி பிடிக்கும் தீவிர பிரியாணி பிரியர்களின் வயிற்றை கலக்க வைத்துள்ளது அண்மையில் நிகழ்ந்த சம்பவம் ஒன்று. கோழி, ஆடு, மாடு போன்றவற்றின் இறைச்சி விலை உயர்வு காரணமாக குறைந்த செலவில் கை நிறைய லாபம் சம்பாதிக்க ஆசைப்பட்ட சில உணவக உரிமையாளர்கள் பிரியாணியில் காகத்தை சேர்த்து சமைப்பதாக புகார் எழுந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னை உணவகங்களில் நாய் மற்றும் பூனை இறைச்சி கலக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. இது தொடர்பாக உணவுத்துறை அதிகாரிகள் எடுத்த அதிரடி நடவடிக்கையின் எதிரொலியாக அதுபோன்ற தவறுகள் ஒளிந்தன. இப்போது மீண்டும் தலைதூக்கி உள்ளது அதே போன்ற சம்பவம். தலைநகர் சென்னை அருகே உள்ள திருவள்ளூர் நகரின் சில உணவகங்களில் மீண்டும் காக்கா பிரியாணி விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. திருவள்ளூர் அருகே நயப்பாக்கம், காப்புக்காடு அருகே திருப்பாக்கம் கிராமத்தில் காகங்களை விஷம் வைத்து பிடித்த ரமேஷ் பூச்சாமா தம்பதியை வனத்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்து கொல்லப்பட்ட 19 காகங்களை பறிமுதல் செய்தனர். காகங்களை வேட்டையாடியவர்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் மட்டுமே விதிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டனர். இதனால் பிரியாணி உண்பவர்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியமாகியுள்ளது. அதே சமயம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவகங்களில் முறையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் தமிழன்.